Hi, hello, and welcome back to Chuchu School of Learning. Today, we are going to discuss about why you need to seek therapy for and the role of neuroscience behind therapy. But before that, if you haven't subscribed our channel, make sure you subscribe. Of course, people go for therapy when they are having mental health issues or behavioral problems and therapy கிட்ட போவாங்க. அதெல்லாம் இல்லாமல் 5 main reasons why you need to seek therapy for அப்படின்னு பார்க்கும்போது the first reason என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா unbiased information from a professional. உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேருந்து இல்லை ஒரு தெரபிஸ்ட் கிட்டேருந்து வர இன்ஃபர்மேஷன் வந்து எதுக்குமே ஈக்குவலாக இருக்காது அப்படின்றது தான் வந்து ரிசர்ச் சொல்லுது. இந்த செகண்ட் திங் இஸ் டீகோடிங் யர் ட்ராமாஸ். உங்கள் ட்ராமாஸை வந்து கரெக்டான விதத்தில் டீகோட் பண்ணுறது இல்லை டீசென்சிட்டைஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு தெரபிஸ்டாலேயோ ஒரு சைக்காலஜிஸ்டாலேயோ தான் முடியும். அதனால் வந்து செகண்ட் ரீசன் இஸ் டீகோடிங் யர் ட்ராமாஸ். த தேர்ட் ரீசன் இஸ் கெட்டிங் அ சேஃப் ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ரெஸ். லாட் ஆஃப் பீப்புள் சீக் தெரப்பி இஸ் பிகாஸ் தட் தே நீட் டு ஃபீல் சேஃபர் டு எக்ஸ்ப்ரெஸ் டு சம்ஒன். ஸோ என்ன தான் நமக்குள்ளே நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் இருந்தாலுமே வந்து அட் டைம்ஸ் வி டோன்ட் ஃபீல் சேஃபர் டு சம்ஒன் ஆர் இல்லை வந்து அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இன்டென்ஷனால் நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம் சில விஷயத்தை. அப்படி இருக்க விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு தெரபிஸ்ட் கிட்டேயோ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ ஷேர் பண்ண முடியும். அதனால தான் வந்து தேர்ட் ரீசனாக வந்து கெட்டிங் அ சேஃப் ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்ற வந்து ஒரு ரீசன் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு 2 ரீசன் இருக்குது. ஆனால் அந்த 2 ரீசனை வந்து எப்போவுமே வந்து பீப்புள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இட்ஸ் பிகாஸ் தட் பீப்புள் ஆல்வேஸ் திங்க் தட் தெரப்பி இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் கிரைசிஸ். But remember, therapy is not just for those who are in crisis. The real therapy is when people are really discovering themselves. ஸோ எப்போ வந்து ஒருத்தர் நல்லா இருக்காங்களோ அப்போ தான் வந்து உண்மையான தெரப்பி வந்து தேவைப்படுது. அப்போ தான் வந்து அவங்களோட செல்ஃப் டிஸ்கவரியோ இல்லை ஒரு செல்ஃப் லவ் ப்ராக்டிஸை வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாப் பிலீவிங் தட் தெரப்பி இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் கிரைசிஸ். ஸோ த ஃபோர்த் ரீசன் இஸ் லேர்னிங் நியூ வேஸ் டு கோப். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து லைஃப்பில் வந்து போகும். இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் மூலியமாக நீங்கள் நல்லாவே கற்றுக்க முடியும். த ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் செல்ஃப் டிஸ்கவரி அண்ட் செல்ஃப் லவ் ப்ராக்டிசஸ். அஸ் ஐ செட் பிஃபோர், உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் எப்போ ஒரு நல்ல வெல்பீயிங்க்கு வருவீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் லவ்வோ ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை வந்து உங்கள் செல்ஃப் டிஸ்கவரியை கொண்டு வரது மூலியமாக தான் வந்து உங்களோட லைஃபோட ஹையஸ்ட் ஃபார்மை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் therapy is not just for those who are in crisis. Effects of therapy in neuroscience. So the first thing that happens in your brain is neuroplasticity. Neuroplasticity என்னன்னா brain's ability to reorganize itself. ஸோ உங்கள் பிரெயின் வந்து எப்படி ஒரு சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகுது, உங்கள் பிரெயின் வந்து எப்படி புது விஷயத்தை வந்து கற்றுக்குது, உங்கள் ஒரு புது விஷயம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இந்த நியூரோனல் கனெக்ஷன்ஸ் மூலியமாக தான். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டின்றது தான் வந்து இதெல்லாம் பண்ண வைக்குது. ஸோ ஒரு தெரப்பி போனதுக்கப்புறம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருப்பாங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் பேசுவோம். இது காரணம்னா இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது தான். தேர் இஸ் அ ரீஜன் கால் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இன் யோர் பிரெயின். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி வந்து உங்கள் மூளையில் இருக்குது. இது வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எமோஷன் ரெகுலேஷன், உங்களோட டிசிஷன் மேக்கிங், உங்களோட சோஷியல் பிஹேவியர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது எதுனா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான். ஸோ உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து டெவலப் ஆகுது தெரப்பிக்கு அப்புறம் அப்படின்றதும் வந்து நியூரோசைன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. த தேர்ட் ரீசன் இஸ் இட் ரெடியூசஸ் ஓவர் ஆக்டிவிட்டி இன் அமிக்டலா. ஸோ அமிக்டலா அப்படின்ற வந்து ஒரு ரீஜன் வந்து உங்கள் பிரெயினில் இருக்குது. அந்த ரீஜன் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியர் அண்ட் ப்ளஷரை மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து அமிக்டலா ஓவர் அரோஸ்டாக இருந்தாலும் பிரச்சனை, அண்டர் அரோஸ்டாக இருந்தாலும் பிரச்சனை. இதை வந்து ஆப்டிமலாக வச்சுக்கிறதுக்கு தெரப்பி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃபோர்த் ரீசன் இஸ் ஹிப்போகேம்பஸ் க்ரோத். ஹிப்போகேம்பஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்கள் பிரெயினில் இருக்க ஒரு பார்ட். ஸோ இந்த ஹிப்போகேம்பஸ்ன்றது எதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரிக்கும் உங்களோட எமோஷ்னல் ரெகுலேஷன்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹிப்போகேம்பஸ்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகுது அப்படின்றத வந்து ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ தெரப்பி எடுத்துக்கிறதுக்கு மூலயமா உங்களோட நியூரோபிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் க்ரோத் ஆகுது, உங்களோட அமிக்டலா வந்து பேலன்ஸ்டாக இருக்குது, உங்களோட ஹிப்போகேம்பஸ் க்ரோத் ஆகுது. ஸோ தெரப்பி ஏன் எடுத்துக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்ப பெரிய எவிடன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாகவும் பார்த்திங்கன்னா என்னென்ன ரீசன்ஸுன்றதை சொல்லியிருக்கோம். நியூரோசைன்ஸ் படி உங்களோட பிரெயினில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் யூ நீட் எனி therapies, we are here to help you out. You can DM us. We are here to support you. This is Chuchu School of Learning. Thank you for listening.